ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி, குணவதி, கோட்டி இவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா என்ன ஏதுன்னு சொல்லி இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு ரொம்ப எமோஷனலாக அவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வராங்க. இப்போ குமரன் சம்மந்தமாக இவங்க விசாரிக்கும் போது அவர் இன்னும் ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கார். அவரை நீங்கள் சென்னைக்கு கொண்டு போனீங்கன்னா இன்னும் ஃபெசிலிட்டி அதிகமாக வச்சு பார்க்கலாம். இங்கே மதுரையிலேருந்து இப்போ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி அங்கே கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து நிறைய பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப டைம் லென்த்தி ஆகிடும். அடுத்து பார்த்தா ஆம்புலன்ஸில் போகும்போது பார்த்தோம்னாலும் அப்படியே ரொம்பவே எமோஷனலாகவே பேசிக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ போனமே எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழுவ ஒரு விஷயமும் பேசுகிறாங்க. இப்போ தான் ஆனந்தி சொல்கிறாங்க, என்னை காப்பாற்றுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னதுமே இன்பா சொல்லவா வேணும். இன்பா உடனே வாரி சுட்டிக்கிட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ யாரும் எதுவும் பேசாதீங்க, ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா குமரனோட அம்மா வந்து ஆனந்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு காலெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த புகையில் போய் காப்பாற்றினது நீ தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ குமரனை இடையில காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளார அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஆனந்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ரொம்பவுமே குமரனுக்காக வேண்டிக்கிறாங்க, நல்லபடியாக அவங்க திருப்பி வந்துடணும் அப்படின்னு. இப்போ இங்கே யார் இருந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து யாராவது 2 பேர் மட்டும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ குமரனோட அம்மா இருக்காங்க, கூட ஹெல்ப்புக்கு வந்து ஆனந்தி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில இன்பா இருக்கிறதுக்காக என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. இப்போ வந்து அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிடுறாங்க. அதுவும் ஆனந்த் குறிப்பாக பேசிடுறாரு. இப்போ எல்லாரும் பேசிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனந்தியோட அம்மா அப்பா அவங்க எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா குமரனோட அம்மா அப்பா அவங்கள்ட்ட வந்து என்னன்னாலும் எங்கள்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா குமரனோட அம்மா ரொம்பவுமே அப்படியே கவலையாக உட்காந்துருக்காங்க. ஆனந்தி வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாங்க, எதுவும் சாப்பிட்றீங்களா என்ன இதுன்னு கேட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் வந்து உள்ளுக்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படியே படுத்திருக்காரு. அதோட பார்த்தா எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்னங்கிற விஷயம் ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்தது தான். இப்போ ஆனந்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது குமரனுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வேண்டுதல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த வேண்டுதல் செய்யும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்டுக்காக மனைவி தான் இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அந்த விஷயத்தில் இப்போ ஆனந்தி வந்து டக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை செய்கிறாங்க. இதை பார்க்குற குணவதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக கதையை மூவ் பண்ணி ஒரு ட்ராக்கை கொண்டு போகிறாங்க. இன்னும் நம்ம மென்டல் வீரா வந்ததுக்கப்புறம் ஸ்டோரி வந்து செம்ம அதிரடியாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.